வணக்கம் அன்பான உறவுகளே. இது எஸ்டேட்டில் ஒரு சாலை பயணம் மேற்கொண்டால் அது எவ்வாறு இருக்கும் அப்படிங்கிறத பற்றி உள்ளது தான் இந்த செய்தி. பார்த்துக்கோங்க, இது ஒரு எஸ்டேட்டு. இது நடையார் நடையார் அப்படிங்கிற ஒரு எஸ்டேட்டு மூணார்லேருந்து. அந்த எஸ்டேட்டுக்குள்ளே போகையில் உள்ள அந்த லொக்கேஷன் எப்படி பாருங்க. ஒரு சர்ச்சு, இதுக்கு முந்தி ஒரு கோவிலை பார்த்தீங்க. இங்கே மசூதிகள் குறைவு, மற்றபடி சர்ச்சு கோவில்கள் நிறைய இருக்கும். இப்போ எலெக்ஷன் டைம்னால எல்லா இடங்கள்லையும் கொடிகள் பறக்குது. எல்லா கட்சி கொடிகளும் இங்கே இருக்குது. இங்கே பிரதானமாக 3 கட்சிகள் தான் இங்கே நிற்பாங்க. காங்கிரஸ், கம்யூனிஸ்ட்டு, பிஜேபி. தனியாகவும் போட்டிக்கிடுறவங்களும் இங்கே இருக்காங்க. இப்போ பாருங்கள், இது ஒரு மாலை நேரம். பாருங்கள், அங்கே உள்ள ஸ்ட்ரீட் லைட்டை பாருங்கள். எஸ்டேட் தான் எஸ்டேட் லைஃப் பார்த்துக்கோங்க. லைன்ஸ் வீடு, அதுக்கு பின்னாடி செட்டு மாதிரி அடிச்சுக்காங்க பார்த்தீங்களா. அதெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி, கொஞ்சம் வசிப்பிடத்தை நாமளே பைசா கொடுத்து நாமளே செலவு பண்ணி எக்ஸ்டெண்ட் பண்ணி வாழ்கிறோம். இல்லாட்டி ஒரே ரூமுக்குள்ளே தான் நம்மளுடைய வாழ்க்கை. உங்களுக்கு தெரியும், இப்பொழுதும் பல பேர் சொல்கிறாங்க மூணாரினுடைய காரியங்களை குறித்து. பல விமர்சனங்கள் பண்ணுறாங்க. இப்பொழுதும் காலனி ஆதிக்கத்தில் வசிக்கிறோம். ஆமாம், காலனி ஆதிக்கத்திலாம் வசிக்கிறோம். நாங்கள் இது வரைக்கும் முன்னேற எங்களுக்கு பல்வேறு இந்த 4ஆம் தலைமுறை 5ஆம் தலைமுறை ஆயிட்டு, இந்த தலைமுறையில் இப்போ ஹிந்திக்காரங்க நிறைய இங்கே வந்திருக்காங்க. அப்போ அந்தளவிற்கு நம்மளுடைய தமிழ் ஜெனரேஷன் முன்னேறி வெளியில் இறங்கினதுனால தான் அந்த கேப்பில் இப்போ அவங்க வந்திருக்காங்க. இனி ஒரு 10 வருஷத்தில் தமிழ் ஜெனரேஷன் முழுமையாக வேறு லெவலுக்கு ஆயிடுவாங்க. எஸ்டேட் பகுதியில் தமிழ் மக்களை நீங்கள் அதிகமாக பார்க்க முடியாது. ஒரு காலத்தில் இந்த தேயிலை உருவாக்கக்கூடிய ஒரு சமூகம் தான் நாங்கள். எங்கள் பாட்டம் பூட்டங்காலத்திலேயே இங்கே தேயிலை உற்பத்தி செய்வதற்கு காடுகளை தெளித்து, அந்த காலத்தில் மலைப்பனி அப்படிம்பாங்க, மலைப்பகுதியில் வரக்கூடிய காய்ச்சலில் ஏராளமானவர் இறந்துருக்காங்க. சாலைகள், கேப் ரோடெல்லாம் இப்போ விரிவாக்கம் பண்ணியிருக்காங்க. அன்றைக்கி கேப் ரோடை வெட்டினதே நம்மளுடைய மூதாட்டிகள் முதியோர்கள் தான். அவ்வளோ கஷ்டப்பட்டு கல் பாறையை வெட்டி சாலை அமைத்திருக்காங்க. பல்வேறு தியாகங்கள் பண்ணி தான் இன்றைக்கி உலக அறியக்கூடிய தென்னக காஷ்மீர்னு ஒரு பெயர் வர காரணம் மூணாரில் உள்ள அரசியல்வாதியோ வேறு எவனுமே கிடையாது. தோட்ட தொழிலாளிகளுடைய ரத்தம் தான். இப்பொழுதும் தோட்ட தொழிலாளிகளுடைய ரத்தத்தை குடிக்கக்கூடிய அட்டைகளாய் மனிதர்கள் மாறும்போதும் நாங்கள் காலனி ஆதிக்கத்தில் இருந்தாலும், இப்போது நம்மளுடைய ஜென்ரேஷனில் தாய் தாப்பா ஒவ்வொருத்தரையும் படிக்க வச்சு முன்னேற்றம் பாதையில் கொண்டு சென்று ஏராளமான நம்முடைய தோட்ட தொழிலாளி மக்கள் ஏராளமாக முன்னேறி பல பெரிய உயர்ந்த பதவியிலலாம் இருக்கிறாங்க. அவங்களுக்கு குறித்துள்ள இன்டர்வியூலாம் வர நாட்கள் நீங்கள் இந்த யூடியூப்பில் பார்க்கலாம். 1ஆம் தேதிக்கு அடுத்து நிச்சயம் உங்களுக்கு மூணார் அப்படிங்கிற ஒரு தென்னக காஷ்மீரை உருவாக்க நம்முடைய சமூகம் எந்த அளவிற்கு பாடுபட்டிருக்காங்க அப்படிங்கிறத வெளி உலகம் தெரியணும். அதுக்கு தான் ஒன்று பாருங்கள். இது தேயிலை காடுகள். இப்போ இந்த ரோடுகளெல்லாம் பஞ்சாயத்து போட்டு கொடுத்துருக்காங்க. பஞ்சாயத்து சிமெண்ட் ரோடு போட்டதுனால தான் இப்போ சாலையில் நம்ம போகிறோம். இருந்தாலும் இங்கு எஸ்டேட் பகுதியில் கரடு முரடான ஆபத்தான சாலைகளும் இருக்குது. அந்த சாலைகளை குறித்துள்ள எபிசோடு நாங்கள் போகிறோம். இது ஒரு ஆட்டோவில் பயணம் செய்யும்போது